சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு நிறைவு விழா, திருவள்ளுவர் தினம் மற்றும் தைப்பொங்கல் திருநாளை வரவேற்பது என முப்பெரும் விழாவாக 16/1/2025 அன்று ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்காவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார். விழாவிற்கு ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி மீனா ஜெயபாலன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக வருகை தந்த மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் அவர்களுக்கு மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பசுமை பூங்காவில் உள்ள வள்ளுவர் படத்திற்கு அமைச்சர் மலர் தூவி மரியாதை செய்த பின் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் செயலர் திரு செல்வம் சவுந்தர் வரவேற்புரை நிகழ்த்தினார். திரு அந்திரிதாஸ் வாழ்த்துரை வழங்கினார். பிறகு மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமிழ் மொழியின் அருமை பெருமைகளை பற்றி எடுத்து கூறி உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலின் சிறப்புகளை பற்றியும் தமிழர்களின் கலாச்சார பெருமையையும் விளக்கினார். தஞ்சை பெரிய கோவில் குறித்தும் மகாத்மா காந்தி திருக்குறளின் பெருமை பற்றி பேசியதையும் திருக்குறளை கற்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் என்றும் சிறப்புரை ஆற்றினார். இந்த விழாவினை ஒட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் தொகுப்புரையை ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் மற்றும் நெறியாளர் திரு கோ உதயகுமார் வழங்கினார். முடிவில் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் இசட் ஆப்ரஹாம் நன்றி உரை வழங்கினார். பொங்கலோ பொங்கல் என்ற தலைப்பில் ராமலிங்க ஜோதி உரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினார். இந்த விழாவில் ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு நிர்வாகி திருமதி சைலஜா ஜெயபிரகாஷ், நாட்டியப்பள்ளியின் நிர்வாகி திருமதி ஜான்சி, சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் ஆவடி ஜீவாலயா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவிகளின் கலைநயம் மிக்க பரதநாட்டியம் பார்ப்போரை வெகுவாக கவரும் வண்ணம் அமைந்திருந்தது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. மேஜிக் மேக்ஸ்வெல். நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நீரில்லா நெற்றிக்கு அழகு பால், நெய்யில்லா சோற்றுக்கு அழகு பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால். அதுபோல குரல் படிக்காத பிள்ளைக்கு
அழகு பாழ். அப்படித்தானே? உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. அப்படி அந்நிய மொழியினர் கூட பாதுகாக்கும் அளவிற்கு என்ன தான் இருக்கிற திருக்குறளில்? என்ன இல்லை? இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அரசியல், அமைச்சியல், அரணியல், நட்பியல், குடியியல், கல்வியல், கற்பியல் என்று ஒட்டுமொத்த அறப்பெட்டகம் அல்லவா திருக்குறள்? தமிழன் என்று சொல்லடா, தலைநமிர்ந்து நில்லடா. இப்போது திருக்குறளில் இருந்து 40வது அதிகாரம் கல்வியை அடியேன் உங்களிடம் கூற வந்துள்ளேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. ஒருமை கண்டான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. எனது வாழ்நாள் லட்சியமே 1330 குறளையும் படித்து அதன்படி அறம் செய்வதுதான். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். சொல்ல போகிறேன். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 8, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள்: அந்தணர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும். அந்த சான்றோரின்